ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொங்கல் பர்ச்சேஸ் வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காய்கறி மார்க்கெட் தான் வந்திருக்கோம். நம்ம வந்து விளாத்திக்குளம் காய்கறி மார்க்கெட் தாங்க. நம்ம ஊர்லேருந்து என்ன வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம விளாத்திக்குளம் வந்து தாங்க ஆகணும். காய்கறியாக இருந்தாலும் சரி, மற்ற ஜவுளி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி நாங்கள் விளாத்திக்குளம் தான் வருவோம். ஏன்னா சுத்துப்பட்டி கிராமம் நிறைய கிராமத்துக்கு நடுவில் வந்து விளாத்திக்குளம் இருக்கிறனால வந்து எல்லோரும் நாங்கள் விளாத்திக்குளம் தான் வருவோம். இன்றைக்கி வந்து தைப்பொங்கல் பர்ச்சேஸில் வந்து முதல்ல காய்கறி தாங்க வாங்க போகிறோம். பொங்கல் வைக்கிறப்ப வந்து நம்ம எல்லா காய்கறியும் வச்சு வந்து சூரிய பகவானை வணங்கி வந்து பொங்கல் வச்சு வந்து சாமி கும்பிடுவோம். அப்படிங்கிறனால எல்லா காய்கறியும் வந்து சேர்த்து தான் வாங்கணும். ரொம்ப வாங்கல, நம்மளாக தான் பொங்கல் வைக்க போகிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் தான் வாங்கினோம். அப்புறம் வந்து பூசணிக்காய், அப்புறம் சிறுகிழங்கு, அந்த மாதிரி வந்து எல்லாமே வாங்கிட்டோங்க. நம்ம பொங்க வைக்கிறதுக்கு போக வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பொரியல் வைக்கிறதுக்கு, அப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு அப்படின்னு வந்து சேர்த்து வந்து வாங்கியாச்சுங்க. தக்காளி, இஞ்சி, மிளகாய் அப்படின்னு மொத்தமாக காய்கறியெல்லாம் வாங்கியாச்சு. தங்க வந்து காளான் பிரியாணி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அதையும் வந்து சேர்த்து வாங்கிக்கிறேன்னாங்க. சரி வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லியாச்சு. காய்கறி ரேட்டெலாம் வந்து ஒரு சில காய்கறியெல்லாம் விலை அதிகமாக இருந்துச்சு, ஒரு சில இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்க. எல்லாம் விலை கம்மியாக இருந்தாலுமே ஃபெஸ்டிவல் டைம், எந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைம் இருந்தாலும் காய்கறி, பூ எல்லாமே வந்து ரேட் வந்து அதிகமாக தாங்க இருக்கும். மொத்தத்தில் வந்து நம்ம வந்து சிம்பிளாக வந்து எல்லாமே கொஞ்சம் வாங்கியாச்சுங்க. அப்புறம் வந்து சேனக்கிழங்கு வாங்கவா அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஒரு சின்ன கிழங்கு சாஸ்திரத்துக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு சின்ன கிழங்கு வந்து ஒன்று வந்து எடுத்துக்கிட்டாச்சுங்க. அப்புறம் வந்து காலிஃப்ளவர் ஒன்று வாங்கணுன்னாங்க. ஒரு பூ மட்டும் வாங்கிட்டோம். மஞ்சக்கிழங்கு வந்து நம்ம மொத்தமாக வாங்குகிற இடத்துல வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறனால வந்து வாங்கலை. மற்ற காய்கறி எல்லாமே நம்ம வந்து வாங்கியாச்சுங்க. போன வாரமே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பொங்கலுக்கு வந்து ஜாமான் வாங்கணும், ஒரு நாள் லீவ் போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது போக பாப்பாங்க வேறு 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா, ஆதிரா நானும் தங்க வந்து வாங்குறதுக்கு வந்தோம். நம்ம தான் அப்படிங்கிறனால வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே கொஞ்சம் வாங்கிக்கிட்டோங்க. ஏன்னா மறுபடியும் வேணும்னா வாங்கிக்கலாம், பொங்கல் டயத்துக்கு நம்ம தேவைப்படுறதை மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து வாங்கிட்டோங்க. ஏன்னா இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் எல்லாமே அப்படிங்கிறனால வந்து சுருக்கமாக வாங்கியாச்சு. மொத்தமே வந்து ஒரு 500 496 என்னமோ வந்துச்சுங்க. சேர்த்துலாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து தங்க வந்து கோலப்பொடி வேணும்னு கேட்டிருந்தாங்க. காய்கறி மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே வந்து கோலப்பொடி கடை இருந்துச்சு, பார்த்தோம். அங்கே தான் நம்ம போகிறோம். கலராக நிறைய கலர் இருக்குங்க. அதில் எல்லா கலர்லேயும் 2 எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதிலே பார்த்தீங்கன்னா 5 ரூபா பாக்கெட்டு, 10 ரூபா பாக்கெட்னு தனித்தனியாக வச்சுருந்தாங்க. சின்ன பாக்கெட் 5 ரூபா, பெரிய பாக்கெட் 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அவங்க வந்து எல்லா கலர்லையுமே ஒரு 2 வந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நானும் வேணுங்கிறது மட்டும் பொங்கலுக்கு போகிறதுக்கு எடுத்தங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து பாப்பா அவங்க ஏற்கனவே வந்து கோலப்பொடி, கலர் பொடி எல்லாம் வச்சுருப்பாங்க. 8வது இடத்துல வச்சுருப்பாங்க. ஸ்டூலை போட்டு எடுத்தாவது வந்து மொத்தத்தில் வந்து ஸ்கூல் லீவில் வந்து கோலம் போட்டு விளாண்டு கொட்டி எல்லாத்தையுமே வந்து வேஸ்ட் ஆக்கிடுவாங்க பாப்பா அவங்க. அப்படிங்கிறனால வந்து தேவையானது மட்டும் எடுங்க அப்படின்ட்டு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டாங்க. எல்லா கலர்லேயும் ஒரு 2 வாங்கிட்டாங்க. சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம சொன்னாலும் கோலம் போடுறது அவங்க. சரி வேணுங்கிறத வாங்கிக்க தங்க அப்படின்னா அவங்களும் வந்து வேணுங்கிறத வாங்கிட்டாங்க. அது போக நான் சொன்னதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் வேணுமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக வந்து போதும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து நம்ம அடுத்து வந்து பனங்கிழங்கு வாங்க போகிறோங்க. பனங்கிழங்கு வந்து நம்ம ஏரியா பக்கம் எப்போவுமே வந்து இந்த வைப்பர், ஆற்றங்கரை வரும், அந்த ஃபுல்லாக பனங்காடு தான். ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிட்டால் நிறைய வந்து மற்ற இந்த சீசன் மட்டும் இல்லை, மற்ற எல்லா நேரத்துலையுமே வந்து பனங்கிழங்கு வந்து கிடைக்கும். கட்டு வந்து 80 ரூபாய்க்கு கொடுங்கண்ணா அப்படின்னு தங்க வந்து அண்ணன்கிட்ட கேட்டுருந்தேன். அண்ணன் 100 ரூபாய்க்கு தான் கொடுப்போம், கட்டுப்படியாது பாப்பா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சுற்றி பஸ் ஸ்டாண்டை சுற்றி மார்க்கெட்டை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து கெட்டை வந்து 100 ரூபாய்க்கு தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறனால சரி ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு கெட்டு வாங்கிக்க தங்க அப்படின்னு வந்து ஒரு நல்ல கெட்டை வந்து வாங்கியாச்சுங்க. பனங்கிழங்கு வாங்கிட்டு வந்து இப்போ வந்து பூ வாங்குறதுக்காக தங்க போகிறாங்க. காய்கறி மார்க்கெட்டு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து உதிரிப்பூ வந்து நிறைய வந்து விற்பாங்க. தங்கம் வந்து எப்போவுமே வந்து உதிரிப்பூ தான். மல்லிகைப்பூ அப்படின்னாலுமே உதிரிப்பூ வாங்கி வந்து வீட்டில் கட்டுவாங்க. எங்கேயாவது பாப்பா அவங்கள கூட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னாலும் பூ கட்டினது வாங்க மாட்டாங்க, இவங்களே வாங்கி வந்து வீட்டில் வந்து நல்லா கட்டுவாங்க. அப்படிங்கிறனால வந்து வீட்டிலே வந்து கட்டிக்கிடுவாங்க. செவந்திப்பூ அது மட்டும்தான் பாப்பாவுக்கு தலையில் வச்சுக்கிற மாதிரி வாங்கிட்டாங்க. மற்றபடி பிச்சிப்பூலாம் ரேட் அதிகமாக இருந்துச்சு, இது போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்படியே வந்து சரி மஞ்சக்கிழங்கு வாங்கலாம் அப்படின்ட்டு போனோம். அங்கே என்ன பிடுங்கி குமிச்ச மாதிரி வந்து கசகசன்னு கடை. சரி அதில் ஒரு 2 மஞ்சக்கிழங்கு நல்ல கிழங்கா வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து வாங்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு மண்டாலம், பச்சரிசி, அப்புறம் பொங்கலுக்கு மறுநாள் வந்து கறி நாளுங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் பொடி வாங்கணும். அப்புறம் வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு, தேயிலை பேஸ்ட்லாம் கொஞ்சம் இல்லை, அதுவும் சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து தங்க சொல்லியிருந்தேன். சரி எது வேணுமோ எடுத்துக்கோ, கொஞ்சம் அளவாகவே எடுத்துக்கோ அப்படின்னு வந்து தங்கத்திட்ட சொல்லியிருந்தேன். பொடி வந்து எப்போவுமே வீட்டில் கொஞ்சம் அரைச்சி வச்சுருப்போம், மசால் பொடி. அது போக வந்து மட்டன் சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெரிய பாக்கெட் இல்லாமல் வந்து சின்ன பாக்கெட் தான் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து நெய் டப்பா வந்து எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. பெரிய டப்பாலாம் நமக்கு வந்து கட்டுப்படி ஆகாது அப்படின்னு பொங்கலுக்கு தானே ஒரு சின்ன டப்பா போதும் அப்படின்னு ஒரு சின்ன டப்பா எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து முந்திரி, கிஸ்மிஸ் பழம் பொங்கலுக்கு தேவையானது வந்து அவங்க கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. பத்தி வந்து நம்ம தான் சூஸ் பண்ணுறது. எப்போவுமே நம்ம வந்து இந்த கோல்டன் கோப்பரை வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாசனை வந்து சும்மா அள்ளுங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து தேயிலை வந்து இல்லைனாங்க.
நான் வந்து 3 ரோசஸ் சொன்னால் அவங்க சக்கரா கோல்டு சொன்னாங்க. சரி 2ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து ஃபைனலாக வந்து 3 ரோசஸ் வந்து எடுத்தாச்சுங்க. அப்புறம் பேஸ்ட் எப்பவும் போல் மிஸ் வாக் தான். அப்புறம் பாப்பா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் கொண்டு போகிறதுக்கு, அப்புறம் வீட்டில் சும்மா இருக்கிறப்ப வந்து மால்கீஸ்ட் வந்து ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து இந்த கேக்குங்க, மிட்டாய் வந்து இப்போ அதிகமாக கொடுக்குறதில்ல பாப்பா அவங்களுக்கு. அப்புறம் அங்கிட்ட அலைஞ்சு வந்து ஒரு 2 டீ குடிப்போம், ஒரு தலைவலியாக இருக்குது அப்படின்னு வந்து ஆளுக்கு ஒரு டீ வந்து குடித்தோங்க. பாப்பா வந்து பக்கத்தில் வந்து தெரிஞ்சவங்க நம்ம ஊருக்காரங்க இருந்தாங்க, அவங்க வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம டீ குடிச்சிடலாம் அப்படின்னு வந்து டீயும் சம்சாவும் வந்து குடித்தோங்க. அப்படி வீட்டுக்கு வந்து பாப்பா அவங்களுக்கு ஸ்நாக்ஸும் கொஞ்சம் போல் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்து கிளம்பியாச்சுங்க. இதோட எங்களோட குட்டி பொங்கல் பர்ச்சேஸ் வீடியோ வந்து முடிச்சுக்கிறோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.